கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கா அப்படின்ற எல்லா ஸ்பெசிஃபிக் ஃபீல்டுமே இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய லிஸ்ட்டே ஒன்று ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டர்ல இருக்கு. இது இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு பிடெக் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. அந்த பிடெக் காலேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்குள்ள வர ஒரு காலேஜ். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய +2 மாணவர்களுக்கான அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற ஒரு டாபிக்ல எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எந்தெந்த காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், தமிழ்நாட்டில் இவ்வளோ கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கா அப்படின்ற மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் பயங்கரம். எக்கச்சக்கமான கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. எல்லா ஸ்பெசிஃபிக் ஃபீல்டுமே தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பெரிய லிஸ்ட்டே ஒன்று ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எந்த ஃபீல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லை. பட் எனிவே யூ கேன் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நான் ஒரு காலேஜ் எடுத்திருக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டரில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வர ஒரு காலேஜ் பார்த்தீங்கன்னா வி ஹவ் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே, அதாவது வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் CSIR அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அதுக்கு கீழே ஒரு காலேஜ், அது காரைக்குடியில் இருக்கு. த சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் CECRI. இந்த காலேஜ் வந்து காரைக்குடியில் இருக்கு. இந்த ரிசர்ச் லேப் வந்து இஸ் ஃபவுண்டட் இன் 1948 ஃபவுண்ட் பண்ணாங்க. அந்த காலேஜ் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இது அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் இது ரிலேட்டடான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டோடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இனிஷியேஷனில் காரைக்குடியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரிசர்ச் லேபார்டரி, இட் இஸ் எ லேப். அப்புறமே காலேஜ் ஆரம்பித்து அந்த காலேஜில் ஒரு கோர்ஸை கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு பிடெக் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. அந்த பிடெக் ப்ரோக்ராமு பிடெக் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ நமக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற எந்த காலேஜ் இருந்தாலும், எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும், நம்ம +2 படிக்கிற மாணவர்கள் டார்கெட் பண்ணணும், ஆடியன்ஸாக இருக்கணும், அந்த காலேஜில் எடுத்து படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை நம்ம சேனலை எப்போது கொண்டு வர வந்து நம்மளுடைய நோக்கம் இல்லையா. ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்குள்ளே வர ஒரு காலேஜ். ஈவன் த 7.5 அலவுடு. ஈவன் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் ஒரு 31 இடங்கள் இருக்குது. 7.5 ஒரு 3 சீட்ஸ் இருக்குது. மொத்தம் 34 இடங்கள். இது இல்லாமல் ஒரு 6 இடங்கள் வந்து சென்ட்ரலைஸ்டு கவுன்சிலிங் மூலயமா வரதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரிசர்ச் ஓரியன்டான ப்ராடக்ட் பேஸ் பண்ணி கற்றுக்கணும்னு நினைக்கிற, அதுவும் கெமிக்கல் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த காலேஜ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னா, கவர்மெண்ட் காலேஜ்னாவே எங்கே இருந்தாலும் போய் படிக்கலாங்க. ஏன்னா ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனை சூஸ் பண்ணுறது ஒன்று அண்டர் கிராஜுவேட் லெவல், எதிர் பிஜி லெவல். ஏன்னா இப்போ அண்டர் கிராஜுவேட் லெவல்லேயே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் போகிறோம் அப்படின்னா அந்த காலேஜில் மிகப்பெரிய அனுபவம் இருக்கும், மிகப்பெரிய அலுமினி நெட்வொர்க் இருக்கும். நிறைய மாணவர்களே அங்கே முடிச்சுட்டு ஒரு பெரிய பெரிய கவர்மெண்டோடைய ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேபரட்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கான்டெக்ட்லாம் பயன்படுத்தி உங்களுடைய ஸ்கில்லை இல்லை அனலிட்டிக்கல் ஸ்கில்ல நிறைய ஸ்கில் இருக்கிற டேலண்ட்டு ப்ராடக்டை பேஸ் பண்ணி நிறைய பார்க்கணும், படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா. நார்மலாக இந்த கோர்ஸு எடுக்கிறதும், கோர்ஸு வந்து எந்த கோர்ஸ் எடுக்கலான்ற டிசிஷன் எடுக்கிறதும் நம்ம சேனலில் ஒன்றா சொல்லிகிட்டே வந்துட்டே இருக்கிறோம். இது ஸ்பெசிஃபிக்கலி ஒரு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் டார்கெட் பண்ணுவேன், எனக்கு வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸில் வேணுன்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கலாம். இதே போல் இதில் அடுத்து சில பாயிண்ட்லாம் சொல்ல போனால், இங்கே இருக்கிற மொத்தம் 34 சீட். அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெர் செமஸ்டர் 22,000 ஐ திங்க் 22,000 கீழே தான் நம்ம வந்து ஃபீஸ் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கமடேஷன் அதெல்லாம் செப்பரேட் எக்ஸ்பென்ஸ் தான். இது செல்ஃப் சப்போர்ட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க, கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ் கொடுக்கல. செல்ஃப் சப்போர்ட்டிங்னா நார்மலாக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியும். இதுக்காக கவர்மெண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் இல்லாமல் அதர் ஃபேக்கல்ட்டி அவங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டன்ட் சேலரி பேக்ரவுண்டில் அவங்களுக்கு ஒரு அந்த கோர்ஸை ஆரம்பித்து அது மூலயமா சேலரி ஃபண்டெல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால மேபி ஒரு 22,000, ஒரு கவர்மெண்ட் எய்டடாக இருந்தால் ஒரு 5,000 to 10,000 தான் வரும். பட் இந்த இதில் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமாக தான் போக முடியும். அதை எடுக்கிறதுக்கு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் பிசி கம்ப்ளீட்னா 195 கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தால் தான் கிடைக்கும். பட் காலேஜில் பொறுத்தவரை 3 விதமான எஜுகேஷன் ஃபீல்டில் சொல்கிறாங்க. சரிங்களா. ஒன்று வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தேவைப்படுற எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ரிசர்ச் ஒர்க் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, கெமிக்கல் ரிலேட்டடான ரிசர்ச் ஒர்க் போயிட்டுருக்கு. பேரலெல்லாம் நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் ரிலேட்டடான கோர்ஸை படிக்கணும்னா படிக்கலாம். அடுத்த லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட்
மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, நிறைய ஸ்கில் ப்ரோக்ராம் ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதோ ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு ட்ரிபிள் படிச்சுட்டு இருக்கீங்க, கெமிக்கல் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த காலேஜில் போயிட்டு ஒரு 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 1 வீக் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணால் நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னா அதில் ப்ரோக்ராம் ஷெடியூல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஒரு பிடெக் ப்ரோக்ராம் நடக்குது, ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்குது, இன்னொன்று ப்ராஜெக்ட். நான் கெமிக்கல் படிச்சுட்டு இருக்கேன் சார், அவரை ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இந்த காலேஜில் பண்ணணும், அது ஒரு மினிமம் ஃபண்டு இது பண்ண சொல்கிறாங்க. 60 டேஸ்னா 5000. ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து அவங்க ஒரு மினிமம் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். கட்டிட்டு அங்கே இருக்கிற லேபார்டரிஸும் அங்கே இருக்க ஃபெசிலிட்டியும் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கான மிகப்பெரிய லைவ் அது தமிழ்நாட்டில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஒரு காலேஜோ லேபோ கிடைக்கிறது மிகப்பெரிய பயனுள்ளது. சரிங்களா? ஸோ இந்த காலேஜை பற்றி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து நிறைய கவர்மெண்ட் காலேஜை பற்றி பேச போகிறோம். ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.